ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 10வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய வினோத் அவர்கள் தான். ஸோ இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 51,609 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 30.82% வந்து வந்துட்டுருக்காரு நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ ரியலாகவே சொல்கிறேன், வேறு மாதிரி சம்பவத்தை வந்து பண்ணிகிட்ருக்காப்புல நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். தரமான சம்பவம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் சொல்லணும். ஏன்னா 30% வாக்குகள் தனி ஒரு ஆளாக சபரி, கமருதீன், சாண்ட்ரா இவங்கெல்லாம் இருக்கும்போது வாங்குறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான், பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காப்புல நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31,109 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 18.58% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்ருக்காரு. என்ன ப்ரோ அட்டகாசமான வாக்குகள்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வேறு வழி இல்லை, அவங்க வாங்கிட்டு இருக்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் சபரி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சபரியை. பட் இப்போல்லாம் பார்க்கும்போது போது உடியா ரொம்ப பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. 3வது பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 27,985 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.71% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கர ரக்குடு காயாக வந்திருந்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இடையில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் அவுட் வந்து ஆனார். அதுக்கப்புறம் இப்போ திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொமான்ட் ப்ளஸ் ரக்குடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிட்டாப்பில். ஸோ அதனால் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் பார்க்க முடியுது. 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,892 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 14.87% வந்து இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாண்ட்ரா சந்திராவாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அழுகிறதுக்கே நேரம் சரியாக போகுது. பட் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, நான் உனக்காக ஆடுவேன் அம்மு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அச்சுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கேமராவில். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 5வது பொசிஷனில் வியானா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,598 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.93% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையில் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து வாங்கியிருக்காங்க, 7% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஆனால் வியானாவுக்கு இதெல்லாம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக கிடையவே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஒரு காலத்தை 2வது 3வது பொசிஷனில் வாக்குகள் வாங்கிட்டு இருந்த வியானா அவர்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சரிஞ்சிட்டாங்க. தெரியல ஏன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதன் காரணமாக தான் மக்கள் வந்து பெருசாக வந்து அவங்களை விரும்பலையோ அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கடுத்து எஃப்ஜி அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 11,304 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் 6.75% வந்து இருந்திருக்காரு எஃப்ஜி அவர்கள். ஸோ 2 பேரும் பாருங்கள் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. ஓகேவா, வியானாவா இல்லை எஃப்ஜேவா அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க அந்த பொசிஷனுக்கு. பட் எஃப்ஜி அவர்கள் கொஞ்சம் கூடிய விரைவில் மேலே போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8,929 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.33% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக நான் வந்து பார்க்கப்படவில்லை. ஏன்னா ரம்யா ஜோ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான வாக்குகள் ஒவ்வொரு வாரமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 8 வாரத்தில் நாமினேஷன் வந்து நம்ம ரம்யா ஜோ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அவர்களை காப்பாற்றி தக்க வைத்தது எதற்காக அப்படின்றது இந்த வாரம் தான் நமக்கு வந்து புரிஞ்சுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ரம்யா ஜோ வந்து லாஸ்ட் வீக் எபிசோடில் வந்து நான் வந்து வெளியே போய்ட்டேன் சார் அப்படின்னு சொல்லி வாக் அவுட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி மிரட்டியிருப்பாங்க. அப்போவே ரம்யா ஜோ வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தாங்க, இல்லை வெளியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி சம்பவம் வந்து இருந்திருக்கும். சொல்லப்போனால் ஓகேப்பா ரம்யா ஜோ வந்து சொன்ன மாதிரி வந்து செஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரம் யோசித்து மற்றவங்களாம் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நான் உள்ளே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்துச்சு. சரியா? ஸோ இதனால் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோவை வச்சு செய்ய போகிறாங்க. என்ன போன வாரம் போனதுக்கு பதிலாக இந்த வாரம் வச்சு செஞ்சு விட்டு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் இந்த வாரம் ஏன்
அவங்கள வந்து வச்சுருக்காங்க, ஏன் இவ்வளோ தூரம் வந்து கூட்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அன்றைக்கி வந்து கதவை திறந்தாங்கல்ல, அது மூடாமல் கூட வந்து கதவை திறந்தாச்சு, நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி வெளியே அனுப்பிச்சிருந்துருக்கலாம். ஓகே. ஆனால் அந்த மாதிரி அவங்க பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் ஏன் கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் இல்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னா எஃப்ஜே, வியானா, சாண்ட்ரா, கம்ருதீன், சபரி, வினோத், ஓகேங்களா, அண்ட் ரம்யா, இந்த 7 பேர் தான் நாமினேஷன்லேயே வந்து இருக்காங்க. ஸோ இந்த 7 பேரில் டீசெண்டான பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வினோத், அதுக்கப்புறம் சபரி, கம்ருதீன், சாண்ட்ரா, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ஸ்கோர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. டீசெண்டாக ஓட்டிங்ஸ் வாங்குறத வந்து சொல்கிறேன்பா, இந்த 4 பேர் வந்து வாங்கிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வியானா, எஃப்ஜே, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரம்யா ஜோ எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா பார்வதியும் நாமினேஷனில் வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது வினோத், சபரி, கமருதீன், சாண்ட்ரா, வியானா மற்றும் எஃப்ஜே, ஸோ இந்த 6 பேர் தான் வந்து நாமினேஷன் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த 6 பேர் நாமினேஷனில் வந்திருந்தா எஃப்ஜேவை தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க, வியானாவை தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வியானாவை உள்ளே வச்சுக்கணும், எஃப்ஜேவை உள்ளே வச்சுக்கணும். ஆதிரை எத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ அத்தனை நாட்கள் இந்த 2 பேருமே வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ரம்யா ஜோவை காப்பாற்றி கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக வந்து கிடையாது. பட் அவங்க காப்பாற்றி கொண்டு வந்தது வந்து ரம்யா கிட்டேருந்து வேறு ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறோம், வேறு மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்ற லெவலுக்கு தான் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரெடியாக கூட வந்து இல்லை. கொஞ்சம் கூட இன்புட்ஸ் கொடுக்குறதில்ல, கொஞ்சம் கூட எஃபர்ட் போடுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே செம காண்டாயிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வாரத்தில் எஃப்ஜேவோ வியானாவோ எவிக்ட் ஆகிறதுக்கு பதிலாக ரம்யா ஜோவை எவிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த கதவை மறுபடியும் அடைச்சாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அனுப்பலைல்ல, அதுக்கான டைம் கொடுத்து, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் யோசிக்கச்சு, நம்ம பார்த்தது கொஞ்சம்பா, பிக் பாஸ் அவர்கள் ரம்யா கிட்டே பேச கூட செஞ்சுருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு, ஏமா என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், இந்த மாதிரிலாம் பேசாத, ஒழுங்காக வீட்டுக்குள்ளே இருக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் இந்த வாரம் ரம்யா ஜோ தான் எவிக்ட் ஆகுவாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் அவங்க எவிக்ட் ஆகி எஃப்ஜேவையும் வியானாவையும் காப்பாற்ற போகிறாங்க, அவ்வளோதான். இன்கேஸ் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா ரம்யா ஜோவை எவிக்ட் பண்ணிவிட்டு எஃப்ஜேவை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேவா? ஆனால் வியானாவை வந்து தூக்கிடுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே உள்ளர இருக்கிற வரைக்கும், ஆதிரை உள்ளர இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ளர ஒரு கண்டென்ட் வந்து போகும். அது வந்து இன்னும் கொஞ்சம் மாசாக ரீச் ஆகும். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் இந்த எவிக்ஷனில் சரியான ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது. ரம்யா ஜோ ஒன்று எவிக்ட் ஆகுவாங்க, 2வதாக வியானா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இன்றைக்கான ஓட்டிங் முடிவுகளை பார்த்துட்டோம். ரொம்ப லேட்டாக தான் நான் அப்டேட் பண்ணுறேன், சாரி ஃபார் இட். கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் லேட்டாக வந்து ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திங்கன்னா அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.